أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் இந்த திருக்குர்ஆன் விளக்க உரை வகுப்பிலே கடந்த வாரம் முதல் திருமறை குர்ஆனின் 94வது அத்தியாயமாகிய சூரா அஷ்-ஷரஹ் என்ற அத்தியாயத்தின் விளக்க உரையை நாம் பார்த்து வருகின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அத்தியாயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்த மிக பெரும் பாக்கியங்களை ஆரம்ப வசனங்களில் அல்லாஹ் பட்டியலிட்டு குறிப்பிடுகின்றார். அதிலே முதலாவது வசனம், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், நபியே உம்முடைய உள்ளத்தை உமக்கு நாம் விரிவுபடுத்தவில்லையா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எடுத்துரைக்கின்றார். இந்த வசனத்துடைய விளக்கத்தை நாம் கடந்த வாரத்தில் விரிவாக பார்த்தோம். அதைத் தொடர்ந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரண்டாவது வசனத்திலும் மூன்றாவது வசனத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்த மற்றொரு பெரிய பாக்கியத்தை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரண்டாவதாக கூறுகின்றான், வவதஅனா அன்க விஸ்ரக், நபியே உம்மை விட்டும் உம்முடைய சுமையை நாம் அகற்றினோம், நாம் நீக்கினோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான். இந்த இடத்திலே விஸ்ர், சுமை என்று அல்லாஹ் குறிப்பிடுவது பாவச்சுமை. திருமறை குர்ஆன்ல ஏராளமான வசனங்கள்ல இந்த விஸ்ர் அப்படிங்கிற இந்த வார்த்தை பாவச்சுமை என்ற அர்த்தத்துல தான் செய்யப்பட்டிருக்கு, வந்திருக்கு. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், வவதஅனா அன்க விஸ்ரக், நபியே உம்மை விட்டும் உம்முடைய பாவத்தை நாம் நீக்கினோம். அந்த பாவம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வலியை ஏற்படுத்தியது என்று சொன்னால், அல்லதி அன்கல லஹ்ரக், அந்த பாவச்சுமை உம்முடைய முதுகை முறித்தது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். அப்போ இந்த வசனத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதுகை முறித்து கொண்டிருந்த மிகப்பெரிய பாரத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்த பாவச்சுமையை அவர்களுக்கு அல்லாஹ் மன்னித்ததாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்ப இந்த வசனத்துடைய விளக்கங்களை நாம் கொஞ்சம் ஆழமாக பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்களுடைய முன்பாவங்களையும் பின்பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். திருமறை குர்ஆன் அல்லாஹ் மற்ற வசனங்கள் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, நபியே உமக்கு நாம் மிக தெளிவான வெற்றியை நாம் வழங்கி இருக்கின்றோம். மக்கா வெற்றியின் போது அல்லாஹ்வுடைய வசனம், மிக தெளிவான வெற்றியை நாம் உமக்கு வழங்கி இருக்கின்றோம். லியக்ஃபிரக அல்லாஹு லக மா தகத்தம மின் ஸம்பிக் வ மா தஅக்கர், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உம்முடைய முன்பாவங்களையும் பின்பாவங்களையும் மன்னிப்பதற்காகவே இவ்வளவு பெரிய வெற்றியை அல்லாஹ் வழங்கினான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அப்ப திருமறை குர்ஆன் தெள்ள தெளிவாக குறிப்பிடுகின்றது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முன்பாவங்களும் பின்பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர்கள். பல நபி மொழியும் நமக்கு அதை தெளிவுபடுத்துகிறது. சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழமையாக இரவு தொழுகின்றார்கள். சில நேரங்கள்ல கால் வீங்கி கால் கடுக்கக்கூடிய அளவுக்கு தொழுகிறாங்க. கால் பாதங்கள் எல்லாம் வீங்கக்கூடிய அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க நின்று தொழுகிறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர்கிட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய முன்பாவங்களையும் பின்பாவங்களையும் மன்னித்து விட்டான். அப்ப நீங்க எதற்கு இவ்வளவு கால் வீங்கக்கூடிய அளவுக்கு நின்று தொழணும்? பெரும் பாவிகளா இருக்கிறவங்க அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறதுக்காண்டி அவங்க அதிகமா அல்லாஹ்ட்ட என்ன செய்யலாம், தௌபா செய்யலாம், நின்று தொழலாம். அல்லாஹ் உங்களுக்கு முன்பாவங்களையும் பின்பாவங்களையும் மன்னித்து விட்டான், நீங்க ஏன் இந்த மாதிரி கால் கடுக்க கால் வீங்கக்கூடிய அளவுக்கு நின்று தொழுகின்றீர்கள் அப்படின்னு கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக ஆக வேண்டாமா? அப்ப இந்த செய்தியில அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகத்தை பார்த்து
உங்களுடைய முன்பாவங்களையும் பின்பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஒத்துக்கொண்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. நான் அல்லாஹ் என்னுடைய முன்பாவங்களையும் பின்பாவங்களையும் மன்னித்ததற்காக நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் செய்கின்றேன், இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, விளக்கம் கொடுக்குறாங்க. அப்ப இன்னும் பல ஹதீஸ்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்பாவங்களும் பின்பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது என்பதை குறிப்பிடுகிறது. அதுதான் அல்லாஹ் அந்த வசனத்தில் கூறுகின்றான், அன்க விஸ்ரக், நபியே உம்முடைய சுமையை, அதாவது பாவ சுமையை உம்மை விட்டு நாம் செய்து விட்டோம், நீக்கி விட்டோம், மன்னித்து விட்டோம், அழித்து விட்டோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்பாவங்களும் பின்பாவங்களும் மன்னிக்கப்படுதல் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும் உள்ள குசூசியத், அதாவது அவங்களுக்கு மட்டும் உள்ள தனிச்சிறப்பு, சிறப்பு தகுதி. வேற யாருக்கு இது கிடையாது. மற்ற யாராக இருந்தாலும் சரி, நாம பாவம் செஞ்சோம்னு சொன்னோம்னா அல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்டா என்ன செய்வான், மன்னிப்பான். அதிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களுக்கு இணை வைத்தலை தவிர மற்ற பாவங்களை நம்ம பாவ மன்னிப்பு கேட்காவிட்டால் கூட நாடினால் மன்னிப்பான், அதுவும் இருக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் சொல்லி காட்டுறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐயுஷ்ரக பிஹி, அல்லாஹ் அவனுக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான். வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, அது அல்லாத பாவங்களை நாடியோருக்கு மன்னிப்பான். நாடியோருக்கு மன்னிப்பான் என்ன கருத்து? அவங்க அல்லாஹ் கிட்ட தௌபா செய்து கேட்கும் பொழுதும் கண்டிப்பாக அல்லாஹ் மன்னிப்பான். தௌபா செய்து கேட்காவிட்டா கூட அல்லாஹ் நான் தான் என்ன செஞ்சிருவான், இணை வைப்பு அல்லாத மற்ற பாவங்களை மன்னித்து அந்த அடியானை அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்பி விடுவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷிர்க்கை மட்டும் என்ன செய்ய மாட்டான், மன்னிக்க மாட்டான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதிர்காலத்துல செய்யக்கூடிய, அவங்க உயிரோடு வாழும் போது எதிர்காலத்துல செய்யக்கூடிய பாவங்களை கூட அல்லாஹ் செய்து விட்டான், மன்னித்து விட்டான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த மாதிரி ஒரு சிறப்பு வேறு எந்த ஒரு மனிதருக்கும் என்ன செய்யப்படல, வழங்கப்படல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் உள்ள தனிச்சிறப்பு. அடுத்து நமக்கு என்ன சந்தேகம் ஏற்படும்? நபிகள் நாயகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுடைய முன்பாவங்களையும் பின்பாவங்களையும் நான் செய்து விட்டேன், மன்னித்து விட்டேன். இன்னும் ஏராளமான வசனங்கள்ல நபியே உங்களுடைய இறைவனிடம் பாவ மன்னிப்பு கோருவீராக, இன்னஹு கான தவ்வாபா, அல்லாஹ் பிழை பொறுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வலஅனா அன்க விஸ்ரக், உம்முடைய பாவ சுமையை உம்மை விட்டு நாம் அழித்து விட்டோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவம் செய்வார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு என்ன செய்து ஏற்படுது. அப்ப நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனிலையும் ஹதீஸிலையும் அவர்களை பற்றி என்ன நேரடியாக வந்திருக்குதோ அதுக்கு மாற்றமான ஒரு கொள்கையை நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தா நம்ம பாவி ஆயிடும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவம் செய்வாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, பாவம் செய்வார்கள். அல்லாஹ் குர்ஆன் நேரடியாக சொல்லிட்டான், வலஅனா அன்க விஸ்ரக், நபியே உம்மை விட்டும் உம்முடைய பாவச்சுமையை நாம் என்ன செய்து விட்டோம், அகற்றி விட்டோம், மன்னித்து விட்டோம். உம்முடைய முன்பாவங்களையும் பின்பாவங்களையும் நாம் மன்னித்து விட்டோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன செய்யும், பாவங்கள் ஏற்படும். நபிகள் நாயகமே சிறந்த அடியார்களை பத்தி எப்படி சொல்லி காட்டுறாங்க, இன்னல்லாஹ கத்தப அலா இப்னி ஆதம, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டும் போது இப்னு ஆதம் யுஹ்திஉ பில்லைலி வன்னஹார், மனிதனே மனிதனே நல்லா அழைச்சிட்டோம்னா அதை யாரெல்லாம் உள்ளடக்கும், நபிமார்கள் நல்லடியார்கள் எல்லாரும் உள்ளடக்கும். மனிதனே யுஹ்திஉ பில்லைலி வன்னஹார், நீ இரவிலும் பகலிலும் என்ன செய்கின்றாய், பாவம் செய்கின்றாய். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனை அழைத்து, மனிதனே நீ இரவிலும் பகலிலும் என்ன செய்கின்றாய், பாவம் செய்கின்றாய், நான் என்ன செய்கின்றேன், உன்னுடைய பாவத்தை இரவிலும் பகலிலும் என்ன செய்கின்றேன், மன்னிக்கின்றேன். அப்போ மனிதன் என்பவன் இரவிலும் பகலிலும் பாவம் செய்யக்கூடியவனாகத்தான் இருக்கிறான். அப்ப சிறந்த மனிதன் யார்? அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடக்கூடியவன சிறந்த மனிதர். மனிதன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, லௌலா அன்னக்கும் கௌமுன் லா துஸ்ரிபூன், நீங்கள் பாவம் செய்யாத ஒரு சமுதாயமாக நீங்க இருந்தீங்கன்னு சொன்னோம்னா அல்லாஹ் உங்களை அழிச்சிட்டு இன்னொரு கூட்டத்தை கொண்டு வருவான். அவங்க பாவம் செய்யவும் செய்வாங்க, அல்லாஹ் கிட்ட தௌபா தேடவும் செய்வாங்க. அப்ப மனிதர்கள் என்பவர்கள் பாவம் செய்யாம என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. நபிமார்கள்ட்டையும் என்ன செய்யும், பாவங்கள் ஏற்படும். ஆனால் நபிமார்கள்ட்ட சில பாவங்கள் கண்டிப்பா ஏற்படவே ஏற்படாது. என்ன பாவங்கள் ஏற்படாது? மோசடி அவங்கள்ட்ட என்ன செய்யாது, மோசடி அவங்கள்ட்ட ஏற்படாது.
நபிங்கிற தன்மைக்கு ஒரு ஆள் வந்துட்டாங்கன்னு சொன்னோம்னா அவங்க வாழ்நாள்ல ஒரு கடுகளவு கூட அவங்க மோசடி பண்ணவே மாட்டாங்க. அல்லாஹ் சொல்லிட்டான் குர்ஆன்ல, வமா கானலி நபியின் ஐயகுல்ல, ஒருவரை அல்லாஹ் ஒரு நபியாக ஆகிவிட்டால் மோசடி செய்வது அவருக்கு தகுதியே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நபி என்பவர் மோசடியே பண்ண மாட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில கடுகளை கூட மோசடி செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. இறை தூதர்கள்ட்ட மோசடி என்பது நடக்கவே நடக்காது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு துரோகம் பண்றதோ அல்லது மனிதர்களுக்கு துரோகம் பண்றதோ இது இறை தூதர்கள்ட்ட நடக்காது. நபிகள் நாயகத்தையும் அதை என்ன செய்யல, நடக்காது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்த வரைக்கும் பொய் அப்படிங்கிற பாவம் அவங்க நாட்டில இருந்து வந்ததே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி கேட்கிற, அல்லாஹ்வின் தூதரே நீங்க சொல்லக்கூடிய விஷயம்லாம் எழுதி வச்சுக்கலாமா? அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, நீ எழுதி வச்சுக்க, என்னுடைய நாவிலிருந்து ஒருபோதும் என்ன செய்யாது, பொய் என்பது வராது. ஏன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட புனிதர்களைத்தான் நபியாக தேர்ந்தெடுப்பாங்க. நபித்துவம் என்பது இறைவன் தேர்ந்தெடுத்து கொடுப்பது, அல்லாஹ்வுடைய அதிகாரத்துல உள்ளது. அப்போ வமா ஹுவ அலல் கைபி பிதனீன், அவர் இந்த மறைவான விஷயம் இந்த மார்க்கத்துல இஸ்லாமிய மார்க்கத்தில் கஞ்சத்தனம் செய்பவர் அல்ல. நபிகள் நாயகம் மோசடியும் பண்ண மாட்டாங்க, பொய்யும் செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் சொல்லலாம், வலவ் தகவ்வல அலைனா பாதல் அகாபில், நாம் சொல்லாத சில கூற்றுக்களை இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இட்டுக்கட்டி சொல்வான்னு சொன்னால் அஹதனா மின்ஹு பில் யமீன், அவரை நாம் என்ன செய்வோம், வலக்கரத்தால் பிடித்து சுமத கதாயனா மின்ஹுல் வத்தீன், அவருடைய உயிர் நாடி நரம்பை தரித்து விடுவோம். ஃபமா மின்கும் மின் அஹதின் அன்ஹு ஹாஜிஸின், உங்களை யாரும் நாம் அவ்வாறு செய்வதை விட்டு அங்கே தடுத்து விட முடியாதுன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப நபிகள் நாயகம் இட்டு கட்டுவார்கள் என்பதற்கு அல்லாஹ் அப்படி சொல்லல. அந்த இட்டுக்கட்ட எவ்வளவு பெரிய பாவம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒருபோதும் அவங்க நாவல இருந்து உலக விஷயத்திலோ மார்க்க விஷயத்திலோ பொய் என்பது வரவே வராது. அது மாதிரி நபிமார்களை பொறுத்த வரைக்கும் தரங்கெட்ட பாவங்கள் அவங்கள்ட்ட என்ன செய்யாது, ஒருபோதும் வராது. விபச்சாரம், மானக்கேடான காரியங்கள், திருட்டு வேலை, இந்த மாதிரி விஷயங்கள் வராது. ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்துடைய நோக்கத்தை பத்தி அவங்க சொல்லும் போது அவங்க சொல்லி காட்டினாங்க, இன்னமா புஇஸ்து லியுத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், நான் நபியாக அனுப்பப்பட்டதின் நோக்கமே நற்குணங்களை முழுமைப்படுத்துவதற்காகத்தான். அல்லாஹ்வே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லும் போது இன்னக லஅலா குலுகின் அதீம், நபிகள் நாயகமே நீங்கள் மகத்தான குணத்தில் இருக்கு. படைத்த ரப்பு சொல்லக்கூடிய வார்த்தை என்பது சாதாரண வார்த்தை அல்ல. நம்ம என்ன செய்வோம், சின்ன விஷயத்தை பெருசுபடுத்தி பேசுவோம், பெரிய விஷயத்தை ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவோம். இது மனித தன்மை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கின்றீர்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட கேட்கப்படுது, கைஃப கான குலுகுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குணம் எப்படி இருந்தது? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, கான குலுகுல் குர்ஆன், அவங்களுடைய குணம் குர்ஆனாகத்தான் இருந்தது. கத் அஃப்லஹல் மூமினூன், இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு மூமின்களுடைய பண்புகளை அப்படியே அல்லாஹ் பட்டியல் போட்டுட்டே வர, அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அவங்க தங்களுடைய தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். வல்லதீனஹும் அனில் லகுவி முஅரிதூன், அவர்கள் வீணான காரியங்களை புறக்கணிப்பார்கள். வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், அவர்கள் ஜக்காத்தை முறையாக செய்வார்கள், நிறைவேற்றுவார்கள். வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிலூன், அவர் தங்கள் கற்புகளை பேணி பாதுகாத்துக் கொள்வார்கள். இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவ் மா மலக்கத் ஐமானுஹும் ஃபைன்னஹும் கைரு மதூமின், அவங்களுடைய மனைவிமார்கள் பலக்கரம் சொந்தமாக்கி கொண்டு அல்லாஹ் ஹலாலாக்கினது. இதை தவிர தவறான காரியங்கள் தங்களுடைய கற்புகளை அவர்கள் பேணி பாதுகாத்துக் கொள்வார்கள். வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம் வஅஹதிஹிம் ராஊன், அவர் தங்களுடைய அமானிதங்களையும் உடன்படிக்கைகளையும் வாக்குறுதிகளையும் பேணுதலாக இருப்பார்கள். வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிலூன், அவர் தங்கள் தொழுகையில ரொம்ப பேணுதலாக இருப்பார்கள். முதல்ல 2வது வசனத்தை அல்லாஹ் சொல்றது தொழுகையில உள்ளட்சமா இருப்பாங்க. தொழுகையில கடைசியில் அல்லாஹ் சொல்ல தொழுகையில அவங்க என்ன செய்வாங்க, பேணுதலா இருப்பாங்க. அப்ப தொழுகையை பேணுதல் என்பது அந்த வக்துல கரெக்டா தொழுவது தொழுகையை பேணுதல். தொழுகையில உள்ளட்சம் என்பது எப்பொழுது தொழுதாலும் தொழுகை என்ன செய்யறது, சரியாக தொழுவது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மூமின்களுடைய பண்பு. உலாயிக ஹுமுல் வாரிசூன், இவர்கள் தான் சொந்தக்காரர்கள், வாரிசாகக்கூடியவர்கள். அல்லதீன யரிசூன ஃபிர்தௌஸ் ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அவர்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அப்படிங்கிற சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள், அதில் அவர் நிரந்தரமாக இருப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களுடைய பல பண்புகளை பட்டியலிட்டு இந்த மூமின்கள் வெற்றி பெற்று விட்டான்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப மூமின்கள்லயே முதல் தரத்துல உள்ளவங்க யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்களிலேயே இன்ன அஹ்ஷாக்கும் லில்லாஹி வ அத்காக்கும் லஹு அன,
அல்லாவிற்கு மிகவும் அஞ்சக்கூடியவனும் அல்லாவுக்கு ரொம்ப பயந்து நடக்கக்கூடிய நான் தான் அப்படின்னு நபிகள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இறை தூதர்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட விபச்சாரம், திருட்டு, மது, போதை இந்த மாதிரி தரங்கட்ட பாவங்கள் நடக்கவே செய்யாது, நடக்காது. அப்ப இறை தூதர்கள் என்ன பாவங்கள் நடக்கும்? சாதாரணமாக நம்முடைய மூமின்கள்ட்ட ஏற்படக்கூடிய பாவங்கள் நடக்கும். சில நேரங்கள்ல அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் அப்படிங்கிற அந்த கண் தெரியாத சஹாபி வரும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு எண்ணத்துல, அவங்களுடைய பார்வையில் நல்லெண்ணம், ஆனா மார்க்க அடிப்படையில் என்னது அது பிழை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிடறாங்க, அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் அவங்கள பார்த்து கடுகு எடுக்கிறாங்க. அவங்க சொல்ற சலாத்துக்கு பதில் சொல்லாம புறக்கணிக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் கண்டிக்கலாம், ஆபஸ வ தவல்லா அன்ஜாஹுல் அஅமா, ஒரு கண் தெரியாத மனிதர் வந்ததற்காக இவர் கடுகெடுத்தார், இவர் புறக்கணித்தார் என்று அல்லாஹ் மூன்றாம் நபரை பார்த்து நபிகள் நாயகம் வகி இறங்குது. நீர் கடுகெடுத்து நீர் புறக்கணித்தின் அல்லாஹ் சொல்லணும். அல்லாஹ் மூன்றாவது நபரை பார்த்து பேசுவதை போன்று நபிகள் நாயகத்தை அல்லாஹ் என்ன செய்கின்றான், கண்டிக்கின்றான். இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பத்ர் போர்ல அல்லாஹ்வுடைய இறை செய்தி வருவதற்கு முன்பாகவே அவங்க என்ன செஞ்சிருந்தாங்க, கனிமத்தை எடுத்துறாங்க. இந்த மாதிரி பிள்ளைகள் அவங்கள்ட்ட என்ன செஞ்சிருக்கு, நடந்திருக்கு. அல்லாஹ் வாழும். ஆனால் எல்லா பிள்ளைகளையும் பட்டியல் போட்டு சொல்வதில்லை. இறை தூதர்களுக்கு பாவங்கள், சிறு பாவங்கள் நடக்கும். இறை தூதர்கள் அவங்க பாவங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது. ஆனா இறை தூதர்கள்ட்ட என்ன வராது, இறை தூதர்கள்ட்ட மோசடி வராது, இறை தூதர்கள்ட்ட பொய் வராது, இறை தூதர்கள்ட்ட தரங்கட்ட நற்குணத்துக்கு எதிரான மோசமான காரியங்கள் என்ன செய்யாது, வராது. அதே நேரத்துல இறை தூதர்கள் பாவம் செய்வாங்கன்னா செய்வாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செய்த பாவங்கள் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. இப்ராஹிம் நபி அவங்க செய்த சில பிழைகள் சொல்லப்பட்டிருக்கு. மூசா நபி செய்த பிழைகள் சொல்லப்பட்டிருக்கு. யூனுஸ் நபி செய்த பிழைகள் என்ன செய்யப்பட்டிருக்கு, குர்ஆன் சொன்னாலும் நிறைய இறை தூதர்கள் செய்த பிழைகள் சொல்லப்பட்டிருக்கு. இது இறை தூதர்களுக்கு மட்டுப்படுத்துவதல்ல, மனிதர்களே சிறந்த மனிதர் யார், அவங்க பாவம் செஞ்சிட்டாங்கன்னு சொன்னோம்னா அவங்க என்ன செய்வாங்க, உடனடியாக அல்லாஹ் கிட்ட பாவம் மன்னிப்பு போடுவாங்க. அப்ப நபிகள் நாயகத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அன்க விஸ்ரக், நபியே உம்மை விட்டு உம்முடைய பாவச்சுமையை நாம் அழித்து விட்டோம், மன்னித்து விட்டோம், போக்கி விட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மை போன்ற பிற மனிதர்கள் செய்யக்கூடிய மாதிரி பெரும் பாவங்கள் செய்யவே மாட்டாங்க, பொய் சொல்லவே மாட்டாங்க, மோசடி பண்ணவே மாட்டாங்க. அவங்கள்ட்ட மனித பிழைகள் ஏற்படும். அந்த பிழைகளையே இறை தூதர் எப்படி கருதி இருக்கிறாங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்துக்கு அவங்க செய்த அந்த பிழைகள் எவ்வளவு பெரிய கவலையை, எவ்வளவு பெரிய பாரத்தை உண்டாக்கி இருக்குன்னு சொன்னோம்னா, அல்லது அது உம்முடைய முதுகை முறித்து கொண்டிருந்தது. நம்முடைய உடல்ல சுமையை தூக்குவதற்கு பலமான இடம் எதுன்னு கேட்டோம்னா முதுகு தான். ஒரு 50 கிலோ மூடைய 100 கிலோ மூடைய கையிட்டு தூக்கிட்டு போறது ஈஸியா, முதுகுல தூக்கிட்டு போறது ஈஸியான்னு கேட்டோம்னா, கையிட்டு தூக்கிட்டு என்ன செய்ய முடியாது, இங்க இருந்து போறது பெரிய கஷ்டம். முதுகுல தூக்கிட்டு போனா கையை தூக்குவதை விட முதுகுல தூக்குவது என்ன செய்யும், ரொம்ப ஈஸியா இருக்கு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய முதுகுல சுமையை தூக்குவதற்கு வசதியான இடம் முதுகு தான். அந்த சுமை அந்த முதுகையே முறுக்குதுன்னு வச்சுக்கிறேங்க. ஒரு சுமையை தூக்கி வச்சாச்சு, அந்த சுமை என்ன செய்யுது, அந்த முதுகையே முறுக்குதுன்னா அதனுடைய வலி மற்ற உறுப்புகளுக்கு எப்படி இருக்கும்? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மற்றவர்களை போன்று பெரும்பாவங்கள் செய்யக்கூடிய தூதர் அல்ல. இறை தூதர்கள் நடக்காது. அவர்களிடம் ஏற்படுவது அறியாமல் செய்யக்கூடிய பிழைகள் ஏற்படும். அந்த பிழைகளே இறை தூதரை எப்படி அவங்களுடைய உள்ளத்தை வாட்டி வளைச்சிருக்குன்னு சொன்னோம்னா, நம்மால் தூக்க முடியாத ஒரு சுமையை நம்ம முதுகுல தூக்கி வச்சு நமக்கு எவ்வளவு பெரிய வலிய நம்ம உடல் உணருமோ, அது போன்ற ஒரு வேதனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு ஏற்பட்ட பாவத்தினால் அவங்க உணர்ந்திருக்கிறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மள மாதிரி பெரும்பாவம் செய்யக்கூடியவங்க கிடையாது. அவங்கள்ட்ட ஏற்படுவது அறியாத பிழைகள். அந்த பிழைகளே அந்த இறை தூதரை அவங்களுடைய உள்ளத்தை அவ்வளவு கடுமையாக பாதிச்சிருக்குன்னு சொன்னோம்னா, நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் நம்மளை எப்படி பாதிக்கணும், எப்படி வாட்டணும். ஆனால் நம்முடைய ஈமானிய பலவீனமான ஈமான் அல்லது
குர்ஆன் சுன்னா விஷயங்கள்ல வந்து ஆழ்ந்த பார்வை, பாவங்களை பத்தி குர்ஆன் எப்படி பேசுது, ஹதீஸ் எப்படி பேசுது, அந்த ஆதாரங்களின் பக்கம் நம்முடைய ஆழ்ந்த கவனத்தை, சிந்தனையை நாம செலுத்தாம இருக்கிறது அல்லது அலட்சியம். என்னத்த குர்ஆன், என்னத்த ஹதீஸ், நம்ம நடப்போம். இந்த அலட்சியத்தினால நம்முடைய ஈமானிய பலவீனம் அல்லது குர்ஆன் ஹதீஸ்ல வந்து ஆழ்ந்த ஒரு பார்வை செலுத்தாமல் இருப்பது, அல்லது எல்லாம் தெரிஞ்சாலும் ஒரு அலட்சியத்தை இருக்கிறதுனால நம்ம மூட்டையா பாவம் செஞ்சாலும் நமக்கு வந்து அது ஒரு பெரிய சுமையா தெரியல. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவர்கள் செய்த பாவங்கள் எப்படி தெரியுதுன்னா, அவங்களுடைய முதுகையே முறிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய மனதுக்கு என்ன செய்யுது, ஒரு வேதனையை உண்டாக்குது. மனசுல விளங்கக்கூடிய வேதனையை நம்ம உடல்ல உணரக்கூடிய வலியை கொண்டு அல்லாஹ் சொல்லி காட்டும். இப்ப என்ன செய்வோம், சில நேரங்கள்ல நம்முடைய உடல்ல உள்ள வலிய நம்ம உள்ள எப்படி உணருது நம்ம சொல்லுவோம். ஏன்னா அப்படியே துணியை முறுக்கி துவைச்சு காய போட்ட மாதிரி வலிக்குதுங்கன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம உடம்புல அங்கங்க வலிக்கிறத வந்து நம்ம உள்ளம் எப்படி உணருது நம்ம உதாரணம் காட்டும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அவங்கள்ட்ட ஏற்பட்ட அந்த அறியா பிழைகள்னால அவங்களுடைய உள்ளம் எவ்வளவு பெரிய பாதிப்புக்கு உண்டாச்சு, மன வருத்தத்துல இருந்தாங்க, எவ்வளவு பெரிய இறை பயத்துல இருந்தாங்கன்றது அல்லாஹ் சொல்றான். அந்த பாவங்களை மன்னிச்சிட்டோம். அது எப்படி இருந்தது தெரியுமா, உங்களுடைய முதுகை முறித்து கொண்டிருந்தது. மிக பயங்கரமான ஒரு கவலை. ஏன்னா ஈமான் இருந்தா சின்ன பாவங்கள் கூட என்ன செய்யும், நமக்கு ஈமான் இறை நம்பிக்கை உள்ளவங்களுக்கு சின்ன பாவங்கள் கூட பெரிய அளவுல ஒரு சுமையை உண்டாகும். சஹீஹ் புகாரில ஒரு செய்தி சொல்லப்படுது, நல்லடியார்கள் மூலமாக சொல்லப்படுது, நபியான சொன்ன வார்த்தையா வரல. ஒரு மூமின் அவனுடைய பாவத்தை எப்படி எடுத்துக்கொள்வான்னு சொன்னோம்னா, அதாவது ரஅல் மூமினு தம்பகு கல் ஜபலி ஃபௌக ரஸி, தலைக்கு மேல இருந்து ஒரு மலை தலையில விழுந்துருமோ நினைக்கிற அளவுக்கு பாரமா ஒரு மூமின் என்ன செய்வான், ஒரு பாவத்தை நினைப்பான். இது ஒரு மூமினுடைய தன்மை. ஒரு முனாஃபிக் ஒரு பாவத்தை எப்படி இருப்பான்னு சொன்னோம்னா, எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சாலும் சுபாபி வலாஹு அலா உன்ஃபி, அவனுடைய மூக்குல உட்கார்ந்து ஈ மாதிரி ஈ வந்து தட்டி விட்டு என்ன செய்வோம், ஒரு பாம்பு புலி வந்த மாதிரி நம்ம எடுக்கிற மாதிரி ஈக்கு முஸ்தீப் எடுப்போம், ஒரு ஈ வந்து உட்கார்ந்து என்ன செய்வோம், தட்டி விடுவோம். அந்த மாதிரி ஒரு முனாஃபிக் என்ன செய்வானா, எவ்வளவு பயங்கரமான பாவத்தை செஞ்சாலும், அவதூறை செஞ்சாலும், வெச்சாரத்தை செஞ்சாலும், திருட்டை செஞ்சாலும் அவனுக்கு வந்து எந்த விதமான உணர்வும் ஏற்படாது. மூக்குக்கு மேல ஈய பத்தி விட்டு அவன் திரும்ப அந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஒரு மூமின் அவனுடைய உள்ளத்துல ஈமான் இருந்துட்டா என்ன ஆகும் சொன்னோம்னா, ஒரு சின்ன பாவத்தை செஞ்சுட்டா கூட அவன் தலைக்கு மேல வந்து மலை உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, மலை தலைக்கு மேல விழுந்துருமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி அவன் ஒரு மூமின் நடந்து கொள்வான். சஹாபாக்களுடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளவோ சான்றுகளை பார்க்கிறோம். ஒரு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல ஒரு ஆயத்தை இறக்குறான், லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தி நபி, நபியுடைய சப்தத்தை விட உங்கள் சப்தத்தை உயர்த்தாதீர்கள். அதாவது நபிட்ட ஒரு சபையில ஒரு பிரச்சனை முன்வைக்கப்படுதுன்னா நபி தான் அதுக்கு பதில் சொல்வார். நீங்க நபியை ஓவர்டேக் பண்ணி என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாதுன்னு அல்லாஹ் அறிவுரை சொல்றான். ஒரு சஹாபி வந்து சாபித் இப்னு கைஸ், அவருக்கு வந்து இயற்கையிலேயே கணக்க தொண்டை, பேச சப்தமா தான் பேசணும், ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு வாய்ஸ் இருக்கும். அவர் பேசினா நபியுடைய சப்தத்தோட பெரிய பேச்சாத்தான் இருக்கும், சிலர் பேசினா ரொம்ப மெதுவா இருக்கும். அவரு பள்ளிவாசலுக்கு வராம வீட்டுல உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. நபிகள் நாயகம் சாபித் இப்னு கைஸ்க்கு என்னாச்சு, பக்கத்துல இருந்த சஹாபி சொல்றாரு, எங்க பக்கத்து வீடு தான், அவருக்கு நோய் தான் ஒண்ணும் கிடையாது, நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். வீட்டுல உட்காந்து தலையை கவுந்து உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறாரு. என்ன ஆச்சுங்க உங்களுக்கு, நான் நரகவாதி ஆயிட்டேன், என்ன ஆச்சு, என்னுடைய அமல்கள் அணிஞ்சு போச்சு, நான் நபிகள் நாயகத்தை விட சப்தம் உயர்த்தி பேசக்கூடியவன், அவங்க பேசினா சப்தம் உயர்வா இருக்கும். அப்ப இதுதான் விஷயமான்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி அல்லாஹ்வின் தூதரே, நீங்க அவர் வந்து அல்லாஹ் உங்களுடைய சப்தத்தை விட உயர்த்தி பேசக்கூட அல்லாஹ் சொல்றாங்க. அவங்க உங்க பக்கத்துல உட்கார்ந்து பேசினாலே சப்தம் இப்படித்தான் இருக்குது, பெரிய சப்தமா இருக்குது, இதனால உங்க சபைக்கு வந்து உட்கார்ந்து ஏதாவது பேசி நரகவாதி ஆயிரம் பயந்து வீட்டுக்குள்ள இருக்கிறாரு. அப்ப நபிகள் நான் சொன்னாங்க, அவர் சொர்க்கவாசின்னு அவருக்கு என்ன செய்யுங்க, நற்செய்தி சொல்லுங்கள் என்று. உயிரோடு வாழும்போது சொர்க்கவாசி நற்செய்தி சொல்லப்பட்ட ஒரு சஹாபி. எத்தனையோ சஹாபாக்கள் நிகழ்வுகளை பார்க்கிறோம். சின்ன சின்ன பாவங்களை கூட அது பாவம் என்று அவங்க நினைத்து விட்டால் கூட அவங்க வந்து அது அப்படியே அல்லாஹ் கிட்ட அழுது புரண்டு பாவங்களை பெறணும். ஒரு மூமின் வந்து பாவங்களை வந்து சாதாரணமா எடுத்துட கூடாது. ஏன்னா நம்முடைய உள்ளத்தை வந்து மௌத்தாக்குறது பாவம் தான். நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் கூட 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 உள்ளத்துல துருவாக படிந்து ஒரு டயத்துல என்ன ஆயிடுன்னு சொன்னோம்னா, அந்த உள்ளம் எப்படி ஆயிடுன்னு சொன்னோம்னா,
அது வந்து எந்த நல்லது சொன்னாலும் ஏற்றுக்காது, எந்த தீயது சொன்னாலும் விட்டு விலகாது. கவிழ்த்து வைக்கல் கல் ஊசில் முஜாஹியா, கவிழ்த்து வைக்கப்பட்ட பூஜா நபி அல்லாஹ் சொல்றாங்க. ஒரு கிளாஸ் டம்ளர் கவிழ்த்து வச்சுக்கிடுங்க, அது உள்ள நம்ம எவ்வளவு தண்ணி ஏற்றணும், தண்ணி எப்படி நிற்கும், நிறுத்தி வச்சு ஒரு சொட்டை ஊத்துனா கூட நின்றும். அதே டம்ளரை கவிழ்த்தி வச்சு உள்ள எவ்வளவு தண்ணியை ஊத்திக்கிட்டே இருந்தாலும் அதுக்குள்ள போய்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி அந்த உள்ளம் எப்படி ஆரம்பிச்சிடும்னா, யாரிஃபு மஅரூஃபன் வலா யுன்கிரு முன்கரன், எந்த நன்மையும் அதுக்கு தெரியாது. பாவத்திலே கிடக்கிறவங்களுக்கு பாவம் நம்ம உள்ளத்தை, ஒரு மூமினுக்கு தான், காத்திருக்கு இஸ்லாம் சொல்ல, ஒரு மூமின் வந்து அவன் உள்ளத்தை பாவத்திலே லைக்க வச்சுதான் வச்சுக்கிடுங்க, அவனுக்கு போய் எத்தனை குர்ஆன் ஆயத்தை சொன்னாலும் எத்தனை ஹதீஸை சொன்னாலும் அல்லாஹ் நாடுனாலே தவிர அந்த உள்ளத்துக்கு என்ன செய்யாது, ஏறவே ஏறாது. எவ்வளவு சொன்னாலும் புரியப்படாது. எவ்வளவு அழுது பேசினாலும் சரி, திட்டி பேசினாலும் சரி, பயமுறுத்தி பேசினாலும் சரி, அந்த உள்ளத்துக்கு பயமே வராது. அது அவ்வளவு, அது வந்து கல்லு மாதிரி ஆயிடும், ஒன்றும் செய்ய முடியும். அல்லாஹ் உள்ளத்துல முத்திரையிட்டு என்ன செய்ய முடியும்? எவ்வளவு உபதேசங்கள் செஞ்சாலும் அந்த உபதேசம் பயனளிக்காது. அல்லாஹ் சொன்னா பதக்கீர், உபதேசம் செய்வீராக, உபதேசம் என்பது மோமின்களுக்கு தான் பயனளிக்கும். அப்ப ஒரு மோமின்னா யாரு? அவங்க ஒரு அசிங்கத்தை செஞ்சிட்டாலோ, அவள் அலமு அன்புசவும், அல்லது தமக்கு தாமே அநீதி வைக்கக்கூடிய பாவத்தை செஞ்சிட்டாலோ, தக்கருல்லா, உடனே அல்லாஹ் நினைச்சு பார்த்து துனூபியும், தங்களுடைய பாவங்களுக்கு அல்லாஹ்ட்ட அழுது கொண்டு மன்னிப்பாங்க. பலம் இசிறு அலாமா பாலு வகும் யாழமும், அவங்க தெரிஞ்சுக்கிட்டே அது பாவம் தெரிஞ்சுக்கிட்டே அதுல உறுதியா இருக்க மாட்டாங்க. ஒமையகுதில் துனூபி இல்லல்லா, அல்லாஹ் கேட்கறான், அல்லாஹ்த்தால யாருப்பா பாவத்தை மன்னிக்க முடியும்? அடியான் வந்து பாவம் செஞ்சு மன்னிப்பு கேட்கிறான்ல. அப்போ ஒரு மூமின்னா யாரு? மூமின் என்று சொன்னால் அவங்க பாவமே செய்ய மாட்டாங்கிறது கிடையாது. சஹாபாக்கள் வாழ்க்கை எடுத்தோன்னா திடீர்னு என்ன செய்யறாரு, ஹம்துல்லா ரலியல்லாஹு நான் முனாஃபிக் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு வர்றாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சந்திக்கிறாங்க. என்னங்க நான் முனாஃபிக் ஆயிட்டேன். நீங்க என்ன முனாஃபிக் ஆயிட்டீங்க? இல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய சபையில உட்கார்ந்து இருக்கும்போது சொர்க்கத்தை பத்தி பேசுறாங்க, நரகத்தை பத்தி பேசுறாங்க. நம்ம சொர்க்கத்தை கண்ணால பாக்குற மாதிரி இருக்கு, ஆசை வருது. நரகத்தை கண்ணால பாக்குற மாதிரி இருக்குது, பயம் வருது. ஆனா வீட்டுக்கு போயிட்டோம்னா மனைவி மக்களோட, புள்ள குட்டிகளோட, உலகம் சம்பாத்தியம், அடுத்த பிறகு சாப்பாட்டுக்கு என்ன செய்யறது, நாளைக்கு என்ன கறி, நம்ம வாழ்க்கை அப்படித்தானே, இப்படி சிந்தனை போகுத அப்படின்னு அபூபக்கர் சித்திக் சொன்ன, எனக்கும் அப்படித்தான் இருக்கு, நானும் முனாஃபிக் ஆயிட்டனும், வா 2 பேரும் என்ன செய்வோம், ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்போம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்கும்போது நபிகள் நாயகம் சொன்னாங்க, வாழ்க்கைங்கிறது இப்படித்தான். ஒரு மூமினுக்கு வந்து நம்ம பள்ளிவாசல்ல இருக்கும்போது ஒரு இறைச்சி மிக்க விஷயங்களை கேட்கும்போது நம்ம சொர்க்கத்தை கண்ணால பாக்குற மாதிரி இருக்கும், நரகத்தை பத்தி பயம் வரும். நம்ம வாழ்க்கை திறதுகளுக்கு போகும்போது அது பற்றிய சிந்தனை என்ன செய்யும், ஏற்படும். எனி டைமும் நாம வந்து அப்படியே இறை சிந்தனையிலே இருக்கணும்னு சொன்னோம்னா, பள்ளிவாசல்ல இருக்கிற மாதிரியே வீட்டுல இருக்கணும்னு சொன்னோம்னா, நம்மளோட யார் தான் முசாஃபா செய்வாங்க? மலக்குமார்கள் தான் வந்து முசாஃபா செய்வாங்க. ஏன்னா அவங்க தான் எனி டைம் என்ன செய்வாங்க, இறை சிந்தனையிலே இருந்து கொண்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வேற வேலை என்ன செய்யாது, கிடையாது. அப்ப நம்முடைய வாழ்க்கை என்பது வந்து சஹாபாக, எதுக்கு சொல்ல, சஹாபாக எந்த அளவுக்கு பார்த்துருக்குறாங்க. ஒரு வீட்டுக்கு போனா நம்ம அல்லாஹ் மறந்துடுறோம், நமக்கு வந்து மனைவி மக்கள் மேல அன்பு, காதல் இதெல்லாம் வருது, பிள்ளைங்க மேல பாசம் வருது, அடுத்த விஷயங்கள் நம்ம வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. ஒரு மூமின் பாவம் செய்ய மாட்டாரு. அந்த நேரத்தை திக்கிது துவா இதை மாதிரி பள்ளியாசை திக்கிது செஞ்சுட்டு இருக்க மாதிரி வீட்டுல போய் இருக்க முடியும்? இருந்தா பெரிய பஞ்சாயத்து ஆயிரும்ல, தலாக்குல போய் நின்றும். அப்ப அந்த மாதிரி இஸ்லாம் சொல்லல. அப்போ வாழ்க்கை என்பது இப்படி இருக்கும், அப்படி இருக்கும். இதுதான் மனித வாழ்க்கை. ஆனா சஹாபாக்கள் அது கூட பயந்து இருக்கிறாங்க. நம்ம வீட்டுல இருக்கும்போது நம்ம அல்லாஹ்வுக்கு செய்ய முடியலையே, தொழ முடியலையே, பள்ளியாசல்ல இருக்கிற மாதிரி வீட்டுல இல்லையே. இதுதான் ஒரு மூமினுடைய உள்ளம். அந்த பாவங்கள் விஷயத்துல அப்படி என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம ஒரு வியாபாரிகளை ஃபுல்லா எடுத்து பாருங்க. நைட்ல ஃபுல்லா வந்து படுத்தவங்க இன்னைக்கு என்ன செலவு, என்ன வரவு, யார் யார் தரணும், அந்த கணக்கு நோட்டை வச்சு எழுதிட்டு தான் தூங்குவாங்க. இந்த வியாபாரங்கிறது எதுக்கு உள்ளது? உலகத்துக்கு உள்ளது, உலகத்துக்கு உள்ளது. அதுலயே 1008 பையன் அவனை கடன் கொடுத்தமா திருப்பி தருவானா? எங்க கொள்ளடிச்சு போயிட்டா என்ன செய்யுது, கடையை பூட்டணுமா இல்லையா, போயிட்டு 9 தடவை இழுத்து பாக்குறோம், தப்பு கிடையாது. அப்போ என்னன்னா, இந்த உலகத்துல உள்ள வியாபாரத்தை நம்ம கிடைக்கிற லாபத்துல உடல் பயன்தான் கிடைக்கும், மனசுல அவ்வளவு கவலை. அவன்கிட்ட கொடுத்து வராம போயிட்டா என்ன செய்யுது, எங்க போயிட்டு வரா, இப்படி 1008 கவலை நமக்கு வியாபாரத்துல இருக்குது. ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜீக்கும் மின் அஸாபின் அலீம். இறை நம்பிக்கையாளர்களே, மிக பயங்கரமான துன்புறுத்தக்கூடிய வேதனையிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு வியாபாரத்தை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா அல்லாஹ் கேட்கிறான். ஒரு வியாபாரம் இருக்கு, அந்த வியாபாரத்தை நீங்க பண்ணீங்கன்னு சொன்னோம்னா துன்புறுத்தக்கூடிய வேதனையிலிருந்து உங்களை காப்பாற்றுவோம்.
அந்த வியாபாரத்துல பயம், அவன் கொண்டு போயிடுவானோ, இவன் அடிச்சுட்டு போயிடுவானோ, இவன் முடிச்சிடுவானோ அப்படிங்கிற பயமே என்ன செய்யாது, அந்த வியாபாரத்துல கிடையாது. அது என்ன வியாபாரம் சொன்னோம்னா, தூமினூன பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூது நம்பிக்கை கொள்ளுங்கள். வதுஜாஹிதூன பி அம்வாலிக்கும் வதுஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹி பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும், உங்களுடைய செல்வங்களாலும் உயிர்களாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்க தியாகம் செய்யுங்கள். தாலிக்கும் ஹைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் சிந்தித்தால் இதுதான் உங்களுக்கு சிறந்தது. யஃபிர் லக்கும் மின் துனூபிக்கும், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். வ யுத்கிலுக்கும் ஜன்னாத், உங்களை அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைவிப்பான். யுத்கிலுக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அந்த சொர்க்கத்தின் அடிப்பகுதியில் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறான். அப்ப இந்த நம்ம எப்படி ஒவ்வொரு நாளும் நம்முடைய வியாபாரங்கள் கொடுக்கல் வாங்கல் எப்படி சுய பரிசோதனை பண்றோமோ, அது மாதிரி ஒரு மூமெண்ட் என்ன செய்யணும்னா, டெய்லி நாம இந்த பொழுது நம்ம எப்படி கழிச்சிருக்கிறோம், கரெக்டா ஐங்கால தொழுகையை தொழுது இருக்கிறோமா, நம்முடைய இறைவன் விஷயத்தை நம்ம எவ்வளவு அமல் செஞ்சிருக்கிறோம், என்ன பண்ணி இருக்கிறோம், இதை ஒரு மூமெண்ட் என்ன செய்யணும், அன்றாடம் அவன் நினைச்சு பார்த்துக்கிட்டே. மூமினுக்கு மௌத்தாவத வரைக்கும் பயம் இருக்கும். ஏன் நபிகள் சொல்லி காட்டுறாங்க, ஒருத்தன் மௌத்தா சொர்க்கத்துக்கும் அவனுக்கும் ஒரு முழந்தான் இருக்கும். கடைசியில உயிர் போற நேரத்துல ஒரு பாவமான காரியத்தை செஞ்சவன் யாராயிருவான், நரகவாதியாயிரும். இன்ன ரஜுல அமல அமல அகலில் ஜன்னா ஃபீமா யப்துல் நாஸ், ஒரு மனிதன் மக்களுடைய பார்வையில சொர்க்கவாசியின் செயலை செய்வான். ஆனா கடைசியில மௌத்து போற நேரத்துல நம்ம உள்ளத்துல ஏதாவது ஒரு குறைகள் இருந்து அந்த குறை மேலோங்கி நம்ம ஈமான் இல்லாம என்ன செஞ்சிருவோம், ஆக்கிரும். ஒரு நரகவாசியும் செயலை செஞ்சுக்கிட்டே இருப்பான், நரகத்துக்கும் அவனுக்கு ஒரு முழங்கா இருக்கும். கடைசியில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய உள்ளத்துல நல்லெண்ணம் மேலோங்கி அவன் சொர்க்கவாதியான, அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு சொர்க்கவாதி ஆயிடும். அப்போ ஒரு மூமின் கவலை, மௌத்தாவுற வரைக்கும் கவலை. நம்முடைய அமல்களை வச்சு நம்ம ஏமாந்துடக்கூடாது. நம்ம நிறைய தொழுகிறோம், நம்ம நிறைய தர்மம் செய்யறோம் அப்படின்னு அதை வச்சு ஏமாந்துடக்கூடாது. அல்லாஹ் ஏத்துக்க மாட்டே என்ன செய்ய நமக்கு எப்படி தெரியும்? நம்ம இஹ்லாஸாவே தொழணும். அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா இல்லையா நமக்கு தெரியாது. நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் நமக்கு என்ன செய்யணும், கவலையை உண்டாக்க வேண்டும். அப்படி அந்த கடைசி வரைக்கும் நாம ஈமானோட போய் மூத்தானாதான் நம்ம மறுமையில அங்க போய் சொர்க்கத்தை போய் செய்ய முடியும், சேர முடியும். அப்போ ஒரு மூமின் தன்னுடைய சூழலை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் அதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய இந்த உபதேசத்துல நமக்கு அந்த ஆழமான பாடங்கள், படிப்பினைகள் இருக்குது. அங்க விஸ்ரக், நபியை உண்மை விட்டும் உம்முடைய பாவச்சுமையை நாம் நீக்கினோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க பாவம் செய்த பாவங்கள் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய அழுத்தத்தை உண்டாக்கியது. அல்லது அன்கலவாக, அது உம்முடைய முதுகை முடித்துக் கொண்டிருந்தது. அப்ப நபிகள் நாயகம் அவங்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம். அவங்க பெரும் பாவங்கள் இறைத்துதல் செய்யவே மாட்டாங்க. அவங்களுக்கு அறியா பிழைகள் ஏற்படும், சிறு தவறுகள் ஏற்படும். அந்த பாவங்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்துக்கு மிகப்பெரிய வலியை உண்டாக்கி இருக்கிற. மறுமை நாள்ல மக்கள் எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போய் பேசுவாங்க, நூஹ் நபிட்ட போய் பேசுவாங்க, அல்லாஹ்ட்ட போய் பரிந்துரை செய்யறதுக்காண்டி. இப்ராஹிம் நபிட்ட போய் பேசுவாங்க, மூசா நபிட்ட போய் பேசுவாங்க. இப்ராஹிம் நபி வாழ்நாள்ல 3 பொய் தான் சொல்லியிருக்காங்க. அந்த 3 யாருக்காண்டி? அல்லாஹ் காண்டி. அவங்க சொல்லுவாங்க, நான் 3 பொய் சொல்லிட்டேன்பா, அல்லாஹ் என் மேல இதற்கு முன்பும் யாரும் கோபம் கொள்ளாத அளவுக்கு, இதற்கு பின்பும் யாரும் மீதும் கோபம் கொள்ளாத அளவுக்கு என் ரப்ப என் மேல கோபப்பட்டுருவான், நான் போய் பேச மாட்டேன்பா. மூசா நபி செஞ்ச தவறு எடுத்துட்டோம், எல்லாமே அறியா பிழைகள். அந்த மூசா நபி நான் ஒரு கொலை பண்ணிட்டேன் அநியாயமா, அறியா பிழைகள். அவங்க பதறாங்க. ஆதம் நபி பதறாங்க, இப்ராஹிம் நபி பதறாங்க, நூஹ் நபி பதறாங்க, ஈசா நபியும் அவங்க ஒரு பாவத்தையும் சொல்லாட்டாலும் அவங்களும் மறுத்துறாங்க. கடைசியில யார்கிட்ட தான் நிற்கிறாங்க? நபிகள் நாயகம். நபிகள் நாயகத்துக்கு அந்த சிறப்பு அல்லாஹ் முன்பாவங்களையும் பின்பாவங்களையும் செய்து விட்டாங்க, மன்னித்து. அந்த சிறப்பு தான் நபிகள் நாயகத்தை என்ன செய்யறாங்க, மூமின்கள் சொல்றாங்க. அந்த முன்பாவங்களும் பின்பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நபியே அவங்களுடைய அந்த பாவத்தை அவங்க எப்படி எடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னோம்னா, நாம் நம்முடைய விஷயத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆழமான பாடங்கள், படிப்பினைகள் இந்த வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதனுடைய சரியான கருத்தை விளங்கி பாவங்களை நாம் இறைவனிடம் பாவங்கள் நம் முடிந்த அளவுக்கு பாவங்களை விட்டு விலகியும், நம்ம பாவங்கள் செய்யும் போது அல்லாஹ்விடம் இறைவனை நினைத்து அவனிடம் மன்னிப்பு கொள்ளக்கூடிய நல்ல ஈமானையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இன்றைய குர்ஆன் வகுப்பை நிறைவு செய்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.